இன்றைய விழா பேராசிரியர் ஞானசம்பந்தன் அவர்களுக்கு பாராட்டு. நான் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வதை விட விரும்புகிறேன். காலம் மாறும், காட்சிகள் மாறும், ஆட்சிகள் மாறும், ஆண்டவர்களை மக்கள் மறந்து போவார்கள், ஆனால் ஏடாண்டவர்களை இந்த உலகம் மறந்தது இல்லை. முடிசூடிய மூவேந்தர்கள், உலகமெல்லாம் புகழ் பரவ ஆண்டவர்கள், சாதித்தவர்களில் சில பெயர்கள் தான் நினைவிருக்கிறது. ஆனால் தொல்காப்பியர் காலந்தொட்டு இன்றைக்கு இருக்கிற ஐயா ஞானசம்பந்தன் வரை வரிசையாக ஒவ்வொரு நூற்றாண்டிலும் இத்தனை பேர் இலக்கியவாதிகள் இருந்தார்கள் என்று சொல்ல முடியும். காலத்தின் ஓட்டத்தில் அடையாளங்கள் அழிந்து போகும், ஆனால் இலக்கிய உலகில் முத்திரை பதித்தவர்கள் வரலாற்றில் நிலைத்து நிற்பார்கள். அந்த வரிசையில் ஐயாவும் ஒருவர். குறிப்பாக மேடைகளிலே அவர் பெரிய பெரிய கருத்துக்களை நகைச்சுவையோடு அள்ளி தெளிக்கக்கூடியவர். இயல்பாக நகைச்சுவை வரும். நகைச்சுவை என்பது திட்டமிட்டு பேசுவது அல்ல. நான் தமிழில் சொல்கிறேன், நகைச்சுவை பேரரசு ஐயா கு ஞானசம்பந்தன் அவர்கள். பெரும் மரியாதைக்குரிய கலைமாமணி பேராசிரியர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்களுக்கு பாராட்டு விழாவும் திருச்சி நகைச்சுவை மன்றத்தினுடைய 26வது ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கும் இலக்கியத்திற்கும் இசைக்கும் கலைக்கும் எந்நாளும் ஆதரவாளர்களாக இருக்கின்ற திருச்சி வாழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரு அரங்கம் நிரம்பி இருப்பது அதிசயமல்ல. ஆனால் இவ்வளவு நேரம் கழித்தும் இத்தனை பேர் காத்திருப்பது திருச்சியில் மட்டும்தான் நடக்கும். கலைப்பேரவையின் சார்பில் நாங்கள் நடத்துகின்ற நிகழ்ச்சிகள் சற்றேறக்குறை 5.5 மணி நேரத்திற்கு மேலாக நடக்கும். அதில் என்னோடு இருந்து முழுமையாக பணியாற்றுகின்ற சிவகுருநாதன் சற்றேறக்குறை அந்த நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றார். நிகழ்ச்சி நடத்துகிறவர்களுக்கோ பேச வருகிறவர்களுக்கோ எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் பார்க்க கேட்க வந்திருப்பவர்கள் காத்திருப்பது என்பது ரசனை உடைய மக்கள் இருக்கின்ற இடத்தில் மட்டும்தான் நடக்கும். இசை அமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்களுக்கு எங்களுடைய கலைப்பேரவையின் சார்பில் ஒரு பாராட்டு விழா நடத்திய நேரத்தில் பொதுமக்களுடைய இது நாள் வரை அவர்கள் அறிந்திராத ஒரு காட்சியை காண வேண்டும். திரைப்படத்திலே ஒரு பாடல் உருவாகின்றது, அது வெளியாகின்றது, பார்க்கிறோம், ரசிக்கிறோம், கேட்கிறோம், திரும்ப பாடுகின்றோம். ஆனால் ஒரு பாடல் எப்படி உருவாகிறது என்பது நம்மை போன்ற பலருக்கு தெரியாது. எனவே மேடையிலேயே எப்படி திரைப்படத்திற்கு பாடல் தயாரிக்கிறார்களோ அதே போல கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை எழுத, MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைக்க, பின்னணி பாடகர் சீனிவாசும் மற்றவர்களும் பாட ஒரு மிகச்சிறப்பான நிகழ்ச்சி அரங்கேறியது. அதில் கவிப்பேரரசு அவர்கள் எழுதிய முதல் 2 வரிகள், சென்னை தான் தமிழ்நாட்டின் தலைநகரம், திருச்சி தான் தமிழ்நாட்டின் கலைநகரம் என்று எழுதினார். அது பொய்யான புனைந்தெடுத்த வார்த்தைகள் அல்ல, உள்ளத்திலிருந்து வந்த உண்மையான வார்த்தைகள். அதுபோல் இன்றைக்கு நகைச்சுவை மன்றத்திற்கு 26வது ஆண்டு விழா திருச்சி நிகழ்ச்சிக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிற நகைச்சுவை மன்ற நிர்வாகிகள் வந்திருக்கின்றார்கள். இதெல்லாம் உருவாக காரணமாக அடித்தளமாக இருந்த மரியாதைக்குரிய ஐயா ஞானசம்பந்தன் அவர்களும் வந்திருக்கின்றார். அவருக்கு இது பாராட்டு. நகைச்சுவை மன்றம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு நீங்கள் தான் காரணம் என்பதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக இந்த பாராட்டு. இந்த விழாவிலே எல்லோரும் பேசினார்கள், சுவைபட பேசினார்கள். ஒருவர் பேச்சு கூட சோர்வு தரவில்லை. ஒருவர் பேச்சு கூட இதற்கு முன்னால் கேட்டிருக்கிறோம் என்று எண்ண வைக்கவில்லை. சற்றேறக்குறைய இங்கே பேசிய அத்தனை பேரும் நான் உட்பட உங்களுக்கு புதியவர்கள் அல்ல, நீங்களும் எங்களுக்கு புதியவர்கள் அல்ல. ஆனால் எப்படி திருப்பி அவர்களையே கேட்க வருகிறோம் என்றால், ஒவ்வொரு முறையும் அது புதிதாக வருகின்ற காரணத்தால் புதிய நிகழ்ச்சிகள், புதிய கருத்துக்கள், புதிய கோணங்கள்.
அதுபோல இன்றைக்கு இந்த மேடையில் புதியவராக நம்மோடு சேர்ந்திருக்கிறவர் நடிகர் பாண்டியராஜன். நான் எப்படி பேசுவது என்ற ஒரு வார்த்தை பின்னணியோடு தொடங்கியவர் என்னால் இதற்கு மேலும் பேச முடியும் என்று பேசிக்கொண்டே இருந்தார். நிறைய பேசினார். தன்னுடைய அனுபவங்களை இந்த இடத்திலே சொன்னார். இன்றைய விழா பேராசிரியர் ஞானசம்பந்தன் அவர்களுக்கு பாராட்டு. நான் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வதை விட விரும்புகிறேன். தமிழ் நாட்டிற்கு, தமிழ் மொழிக்கு, தமிழ் இலக்கிய உலகத்திற்கு நீங்கள் ஒரு கொடை. காலம் மாறும், காட்சிகள் மாறும், ஆட்சிகள் மாறும், ஆண்டவர்களை மக்கள் மறந்து போவார்கள். ஆனால் ஏடாண்டவர்களை இந்த உலகம் மறந்தது இல்லை. பாண்டிய நாடு, சோழ நாடு, பல்லவ நாடு ஏதேதோ சொல்கிறோம். எத்தனை பேருடைய பெயர் நினைவு இருக்கிறது? மகேந்திரவர்மனும் நரசிம்ம பல்லவனும் நினைவில் இருப்பதற்கு காரணம் மாமல்லபுரம். அது மகாபலிபுரம் அல்ல, அது இட்டுக்கட்டப்பட்டது, அது மாமல்லபுரம். கலைஞருக்கு மகாபலிபுரம் என்றால் கோபம் வரும். மவுண்ட் ரோடு வழியாக வந்தேன் என்று சொன்னால் வெளியே போ என்று சொல்வார். அண்ணா சாலை என்று மாற்றி இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னாலும் இன்னும் மவுண்ட் ரோடு என்று சொல்கிறீர்களே. அண்ணா மேம்பாலத்தை ஜெமினி பிரிட்ஜ் என்று சொல்கிறவர்கள் இன்னமும் இருக்கிறார்கள். அதுபோல் அது மாமல்லபுரம், மாமல்லன் கட்டிய காரணத்தினால் அது மாமல்லபுரம், அது மகாபலிபுரம் என்று சொல்லப்படுகின்றது. ஆக மகேந்திரவர்மனையோ அல்லது நரசிம்ம பல்லவனையோ இன்றைக்கு நினைவுபடுத்துவது என்பது அங்கே இருக்கிற குகை கோயில்கள். இதை தவிர எத்தனை பல்லவர்களுடைய பெயர் நமக்கு தெரியும். சோழ பேரரசு, உலகத்திலே தலை சிறந்து விளங்கிய சோழ பேரரசு. கிரேக்க நாட்டுக்கு அடுத்து அதிகமான அளவிற்கு கப்பல் படை வைத்திருந்தவன் ராஜேந்திர சோழன். எங்கு பார்த்தாலும் கடல் கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு அவனுடைய கலங்கள் நிற்கும் என்று படித்திருக்கிறோம். ராஜராஜ சோழனை தெரியும் தஞ்சை பெரிய கோவில், ராஜேந்திர சோழனை தெரியும் கங்கை கொண்ட சோழபுரம், கரிகால் பெருவளத்தானை தெரியும் கல்லணை. வேறு சோழ மன்னர்களுடைய பெயர்களை சொல்லுங்கள். பாண்டிய மன்னர்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் நெடுஞ்செழிய பாண்டியனை தெரியும், அது சிலப்பதிகாரத்தில் வருகின்ற காரணத்தால். பொற்கை பாண்டியனை தெரியும், அதற்கும் ஒரு கதை இருக்கிறது. பெருஞ்சோற்றுதியவன் என்று ஒருவன் இருந்தான். மகாபாரதத்திலே போரிட்டவர்களுக்கு அவன்தான் சோறு படைத்தான் என்று சொல்கிற போது மகாபாரத காலத்திலேயே தமிழ் மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள் என்கின்ற பெருமை நமக்கு இருக்கிறது. நான் இத்தனையும் சொல்வதற்கு காரணம், இப்படி முடிசூடிய மூவேந்தர்கள், உலகமெல்லாம் புகழ்பரவ ஆண்டவர்கள், சாதித்தவர்களில் சில பெயர்கள் தான் நினைவிருக்கிறது. ஆனால் தொல்காப்பியர் காலந்தொட்டு இன்றைக்கு இருக்கிற ஐயா ஞானசம்பந்தன் வரை வரிசையாக ஒவ்வொரு நூற்றாண்டிலும் இத்தனை பேர் இலக்கியவாதிகள் இருந்தார்கள் என்று சொல்ல முடியும். தொல்காப்பியர் வாழ்ந்தது 2500 ஆண்டுகளுக்கு முன்னால், திருவள்ளுவர் வாழ்ந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், இளங்கோவடிகள் வாழ்ந்தது 2வது நூற்றாண்டில், சீத்தலை சாத்தனார் சற்றேறக்குறைய அதே காலம். இப்படி நான் ஒவ்வொரு பெயராக அடுக்கி சொல்வதை விட காலத்தின் ஓட்டத்தில் அடையாளங்கள் அழிந்து போகும். ஆனால் இலக்கிய உலகில் முத்திரை பதித்தவர்கள் வரலாற்றில் நிலைத்து நிற்பார்கள். அந்த வரிசையில் ஐயாவும் ஒருவர். குறிப்பாக மேடைகளிலே அவர் பெரிய பெரிய கருத்துக்களை நகைச்சுவையோடு அள்ளி தெளிக்கக்கூடியவர். இயல்பாக நகைச்சுவை வரும். நகைச்சுவை என்பது திட்டமிட்டு பேசுவது அல்ல. உணர்ச்சி பூர்வமாக பேசுகிற போது சில வார்த்தைகள் தானாக வரும். மிகச்சிறந்த பேச்சாளர்கள் என்று சொல்லுகிறவர்களின் வரிசை உங்களுக்கெல்லாம் தெரியும். எட்மண்ட் பர்க் என்று சொல்வார்கள், சிசாரோ என்று சொல்வார்கள், ரோம் நாட்டிலே ஆண்டனி என்று சொல்வார்கள். ஆண்டனி பேசியது ஒரே ஒரு உரை மட்டும்தான், அதுவும் ஷேக்ஸ்பியரால். லிங்கன் என்பார்கள், ஆப்ரஹாம் லிங்கன் ஆற்றியது கெட்டிஸ்பர்க் உரை மட்டும்தான். இப்படியே சொல்லிக்கொண்டு போகிற போது உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறவர்களை விட மக்களை முழுமையாக ஈர்த்தவர்களில் முக்கியமான இடத்தில் இருக்கிறவன் ஜெர்மன் நாட்டின் சர்வாதிகாரியாக சித்தரிக்கப்படுகிற அடால்ஃப் ஹிட்லர். அவன் உலகம் அவனை சர்வாதிகாரி என்று சொன்னது. ஆனால் ஜெர்மன் நாட்டு மக்கள் கொண்டாடினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அவன் பேச்சால் கவரப்பட்டார்கள். இந்தியாவிலே விடுதலை போராட்டம் என்பது எந்த காலத்திலிருந்தோ, பூலித்தேவன் காலத்திலிருந்து தொடங்கியது. 1857 சிப்பாய் கழகம்தான் முதலில் என்பார்கள். இல்லை, 18ஆம் நூற்றாண்டிலேயே பூலித்தேவன்
வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலே தொங்கியது 1799. வீரமங்கை வேலு நாச்சியார், மருது பாண்டியர்கள், இப்படியே சொல்லிக் கொண்டு போகிறோமே. இந்த விடுதலை போராட்டத்தில் மக்கள் ஒருங்கிணைந்தது என்பது காந்தி என்ற ஒரு தலைவன் வந்ததற்கு பின்னால் அவருடைய பேச்சாற்றல். அறிஞர் அண்ணா என்ற ஒரு தலைவன் வந்ததற்கு பின்னால் தான் தமிழ் புத்துணர்ச்சி பெற்றது. பெரியார் பிறந்ததற்கு பின்னால் தான் சமத்துவம் மலர்ந்தது. நீ யார், என்ன ஜாதி என்று கேட்கிற வார்த்தை நின்று போனது பெரியாரால். நான் டெல்லியில் சந்திக்கிற சில நண்பர்களோடு தனியாக பேசுகிற போது சொல்வேன், உங்கள் பெயருக்கு பின்னால் சர்மா இருக்கிறது, அவர் பெயருக்கு பின்னால் யாதவ் இருக்கிறது, இவர் பெயருக்கு பின்னால் சட்டர்ஜி, முகர்ஜி, பானர்ஜி எல்லாம் இருக்கிறது. எங்கள் ஊரில் எங்கள் பெயருக்கு பின்னால் சாதி இல்லை, பல்கலைக்கழகத்தின் பட்டம் இருக்கிறது. சாதி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று அடையாளம் காட்டும், நீ இன்னார் என்று பிரிக்க சொல்லும், நீ என்னை சேர்ந்தவன் என்று சொந்தம் கொண்டாட சொல்லும். ஆனால் பல்கலைக்கழக பட்டம் என்பது எங்கே சென்றாலும் ஒருவனுக்கு அங்கீகாரத்தை தரும். அது என் மண், எங்கள் திராவிட இயக்கம் உருவாக்கிய வரலாறு என்று சொல்வேன். இப்படி சொல்லிக்கொண்டு போகிற போது மேடையில் ஆற்றுகிற உரைக்கு உணர்ச்சிகள் இருக்கும். ஆனால் பெரிய பெரிய கருத்துக்களை நகைச்சுவையோடு கொண்டு சேர்க்கிற அந்த கலை, அந்த வல்லமை எத்தனை பேருக்கு உண்டு? அதை எண்ணி பார்க்கிற போதுதான் இவர் நிலைத்து நிற்கிறார், தனியான அடையாளத்தோடு. அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்திருக்கிறார்கள், விகடத்தமிழ் வேந்தர். தமிழில் விகடத்தமிழ் புதிதாக. நான் பல வகையில் யோசித்தேன். பல்துறை வித்தகர், தகவல் களஞ்சியம் இல்லை, அது யாருக்கு வேணுமானாலும் சொல்லலாம். இனி இவருக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது நகைச்சுவை பேரரசு. கண்ணதாசனை கவியரசு என்று அழைத்தார்கள், வைரமுத்து அவர்களை கலைஞர் கவி பேரரசு என்று அழைத்தார். அதுதான் உச்சம், சக்கரவர்த்தி, நகைச்சுவை சக்கரவர்த்தி. நான் தமிழில் சொல்கிறேன், நகைச்சுவை பேரரசு ஐயா கு ஞானசம்பந்தன் அவர்கள். இவர் இல்லாமல் இன்றைக்கு தமிழ் இலக்கிய மேடைகள் இல்லை. இவர் இல்லாமல் தொலைக்காட்சிகளிலே கலகலப்பான நிகழ்ச்சிகள் இல்லை. நிறைய பேர் இருந்தார்கள். சில பேர் முதுமையின் காரணமாக, சில பேர் இயற்கையின் காரணமாக இல்லாமல் போகிறார்கள், ஒதுங்கி செல்கிறார்கள். ஆனால் இவர் இருந்து கொண்டே இருக்கிறார். ஒன்றை மற்றவர்கள் சொல்லக்கூடாது என்பதை நானும் அவரும் பேசிக்கொண்டே இருந்தோம். தவிர்க்க முடியாத காரணத்தால் சொல்லுகிறேன். அவருக்கு வாழ்த்து என்று சொன்னதோடு நிறுத்தி இருக்கலாம். நவிலு ஆரம்பித்து வைத்தார். அவருக்கு 70 வயது, தேவையா இது? யாராவது கேட்டார்களா? நாங்கள் 2 பேரும் பேசிக்கொண்டோம். இது ஏன் போய் கூட்டத்தில் சொல்லிக்கொண்டு? அதை சோமசுந்தரம் ஒரு 10 தடவையாவது சொல்லியிருப்பார். ரொம்ப நொந்து போனோம். என்ன இத்தனை பேர் படைப்படையாக நின்று இந்த வயதை சொல்லிக்கொண்டு 69 என்றால் தெரியாது, 71 என்றாலும் தெரியாது. இது என்ன 70 சொல்லி 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 பாண்டியராஜன் வேறு சொல்லிவிட்டார். அது கடைசியாக எல்லோருக்குமே ஒரு குழப்பம் வந்து விட்டது. அவருடைய 100வது கல்யாணத்தை அவர் நடத்த வேண்டும். அதாவது அவர் சொல்ல வந்தது அதுதான், பாண்டியராஜன் எது சொன்னாலும் சிரிப்பு வரும் என்பதை போல இதுவும் சிரிப்பு வந்தது. ஆக அவருடைய வயது எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம், அவருடைய சாதனை அரை நூற்றாண்டுக்கும் மேலானது. நான் மேடைகளிலே பேச அரை நூற்றாண்டு தொடப்போகிறேன். நான் இவர்களைப் போல பள்ளியில் கல்லூரி எல்லாம் பேசியவன் அல்ல. நான் முழுமையாக அரசியலுக்கு வந்ததற்கு பின்னால் தான் மேடைகளிலே பேச ஆரம்பித்தேன். நான் ஒரே ஒரு முறை தான் மேடையில் நிற்கிறதுக்கு அஞ்சியவன். எப்போது என்றால், இந்த நகைச்சுவை மன்றத்தில் என்னை சிறப்பு சொற்பொழிவாளராக அழைத்தார். எனக்கு சிரிக்க தெரியும், ஆனால் சிரிக்கிற மாதிரி பேச தெரியாது. அன்றைக்கு நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். ஆனால் இவர்களுக்கெல்லாம் அது கை வந்த கலை. அந்த போகிற போக்கில் தெளித்து கொண்டே போவார்கள். என் வீட்டுக்கு வந்திருந்தார். நாளை காலை கூட அவரும் வர இருக்கிறார், தம்பியும் வர இருக்கிறார், பாண்டியராஜனும். அந்த வீட்டுக்கு வந்தபோது இந்த ட்ரெட்மில் இருந்தது. பார்த்து விட்டு கடந்து செல்வார்கள் அல்லவா, அல்லது ஏதாவது சொல்வார்கள். எங்கள் வீட்டிலையும் இருக்குங்க, துணி காய போடுறதுக்கு. அதாவது நாங்கள் பயன்படுத்துவதில்லை. அதுதான் அவரோட இது. போகிற போக்கில் ஒரு நகைச்சுவையை அப்படி அள்ளி தெளித்து விட்டு போகுது. அதாவது
இப்போது முன்னாள் சில பேர் பேசுகிற போது எதிர்மறை கருத்துக்களை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது அப்படின்னு அதாவது இந்த பாடி ஷேம் என்று சொல்வார்கள், உருவத்தை கிண்டல் செய்வது. என்னுடைய மகளுடைய மகள் பள்ளியில் படிக்கிற போது அவரோடு படிக்கிற சின்ன பிள்ளை தான், அதோடு படிக்கிற ஒரு மாணவன், என்ன பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லியிருக்கான். போடா குண்டான் இருக்குது. உடனே அது சொன்னோன்னா என்னுடைய மகள் அதனுடைய தாயார், அது எப்படி பாடி ஷேம் பண்ணலாமா, அவன் ஜெண்டர் ஷேம் பண்ணலாமா, அடுத்த கேள்வி. அது மாதிரி இப்போ பெண்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சியெலாம் வந்துருச்சு. என்னை ஆண் பெண் என்று பிரிக்காதே, ஐ எம் பயாலஜிக்கலி எ உமன், தட்ஸ் ஆல், ஐ எம் இன் நோ வே இன்ஃபீரியர் டு எனி மேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஆண்களை விட அதிகம் சாதிக்கிற வல்லமை படைத்தவளாக பெண்கள் திகழ்கிறார்கள். ஒத்துக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், பாராட்டுகிறோம், கொண்டாடுகின்றோம். வீடுகளில், சமுதாயத்தில், அரசியலில், இலக்கியத்தில், திரைத்துறையில் எல்லா இடங்களிலும் மிளர்கிறார்கள். நாமும் ஏற்றுக்கொள்கின்றோம். அது மாதிரி இவரை மொழி அதான் எதிர்மறையை தனக்கு சாதகமாக மாற்றுவது என்று சொன்னார்கள். அவர் ஒரு மேடையிலே பேசுகிறார், மது குடிப்பது நல்லதா கெட்டதா. இவர் பேசுகிற போது என்ன சொல்கிறார், அப்படி குடிப்பவர்களை கெட்டவர்கள் என்று சொல்லாதீர்கள். ஒரே கிளாஸில் படித்தவனை மறக்கலாம், ஒரே கிளாஸில் குடித்தவனை எப்படி மறப்பது. இப்போ மதுப்பிரியர்கள் எல்லாம் இவருடைய ஆதரவாளர்களாக மாறிவிடுகிறார். இப்படி அவர் மேடைகளை பேச போனது, அங்கே நடந்த அனுபவங்கள் சுவையாகவே அதை ஒவ்வொன்றையும் சொல்லக்கூடியவர். எவ்வளவோ சொல்லலாம். அவரே சில நேரங்களில் சொல்லியிருக்கிறார், நானும் அதை எண்ணி எண்ணி பார்ப்பது. நீங்கள் ஆரம்பத்திலிருந்து கவனித்திருக்கலாம், ரொம்ப வாய்விட்டு நான் சிரித்து கொண்டிருந்தேன். ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர், இந்த பக்கம் ஐயா ஞானசம்பந்தன், அந்த பக்கம் ஐயா சண்முக வடிவேல். ரெண்டு பேரும் வாயை திறந்தவுடனே நம்மளை சிரிக்க வைக்கிறாங்க. எதிர இருக்கவங்க என்ன இவங்க மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களே. அது எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இன்றைக்கு ரொம்ப கவலையெல்லாம் மறந்து, அதாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்தது. ரொம்ப அனல் பறக்கின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடர், பாதி நாட்கள் நடக்கவில்லை. உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன், எங்களை கோபமாக பார்க்காதீர்கள். ஒரு ஆண்டுக்கு இந்திய நாட்டின் நாடாளுமன்றம் வேலை செய்வது 70-75 நாட்கள் தான். பிரிட்டன் நாடாளுமன்றம் சற்றேறக்குறைய 200 நாட்கள் வேலை செய்கிறது. இங்கே இவர்கள் திட்டமிடுவதே 100 நாட்களுக்குள்ளாக, அது கூட முறையாக நடைபெறுவது இல்லை. அனல் பறக்க நடந்து முடிந்தது. பின்னர் நான் அங்கிருந்து சென்னையில் வேலை முடித்து திருச்சிக்கு மறுபடியும் ஹைதராபாத் சென்றேன். ஓய்வெடுக்கலாம், ஒரு நாளாவது, நாளை மாலை கிளம்பலாம் என்று அறையில் சென்று தங்கி உணவுக்கு நான் என்ன வேண்டும் என்று சொல்லிவிட்டு உட்கார்கிறேன். டாக்டர் மன்மோகன் சிங் மறைந்து விட்டார் என்ற செய்தி. தொலைக்காட்சிகளிலிருந்து பேட்டி கேட்கிறார்கள். நான் அதை கொடுத்து கொண்டிருக்கிற போதே என்னுடைய உதவியாளர் டெல்லியிலிருந்து நாளை எப்போது வருகிறீர்கள் என்று கேட்கிறார். பின்னர் முதலமைச்சரும் செல்கிறார் என்று அறிந்து, அவர் வருகிற நேரம் தெரிந்து அதற்கேற்றாற் போல் விமானத்தை நான் ஹைதராபாத்தில் இருந்து எனக்கு தேவையான இடத்தை தயார் செய்துவிட்டு போகிறேன். என்ன கொடுமை என்றால், 2 பேருடைய விமானமும் ஒன்றாக இறங்குகிறது. இவர் சென்னையிலிருந்து வருகிறார், நான் ஹைதராபாத்திலிருந்து போகிறேன். அவர் வெளியே வருவது இன்னொரு பாதை, நான் அதற்குள்ளாக அங்கே செல்ல வேண்டும். அதனால் நான் இறங்கி எப்பொழுதும் பயன்படுத்தாத பேட்டரி காரை பயன்படுத்தி வேகமாக வெளியே அவர் வருவதற்கு 5 நிமிடத்திற்கு முன்னால் அவரோடு சேர்ந்து அஞ்சலி செலுத்திவிட்டு திருப்பி அனுப்புவதற்கு வந்தேன். இவர் கிளம்பியவுடன் பின்னாலேயே கிளம்பலாம், நாளை நீங்களும் ராஜாவும் இருந்து இறுதி சடங்கை முடித்து விட்டு வாருங்கள் என்றார். தங்கிவிட்டோம். நேற்றைக்கு அதற்கு சற்றேறக்குறைய 2 மணி நேரம் அங்கேயே நிற்கிற மாதிரி. நான் வருந்தவில்லை, சிலவற்றை வெளிப்படையாக ஒத்துக்கொள்கிறோம். பாரதியார் சொன்ன மாதிரி, விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நான் எவ்வளவு தூரம் வேண்டுமானால் நடப்பேன். பேசுகிற போது மட்டும்தான் என்னால் நீண்ட நேரம் நிற்க முடியுமே தவிர, வேறு எந்த வேலையும் இல்லாமல் ரொம்ப நேரம் நிற்பது என்பது கொஞ்சம் சிரமம். அதனால் உடல் உபாதைகள் ஏற்படும். இது காலத்தின் அடையாளம். 2 மணி நேரத்திற்கு மேலாக நிற்கிற ஒரு சூழல். பின்னர் எல்லாம் முடிந்து வேகமாக விமானம் பிடித்து சென்னை சென்னையிலிருந்து உடனடியாக அடுத்ததை பிடித்து இங்கு நள்ளிரவு சேர்ந்து இவ்வளவும் செய்தது இவருக்காக.
இப்படி எதனால் இவருக்கு எனக்கு என்ன கொடுக்கல் வாங்களா? இல்லை, இவர் மீது கொண்டிருக்கிற அன்பு, அவர் என் மீது வைத்திருக்கிற பற்று, இவர் தமிழுக்கு கிடைத்த கொடை என்கிறேன், அவர் அரசியலுக்கு நீங்கள் கிடைத்த பேர் என்கிறார். இது எங்களை புகழ்ந்து கொள்வதல்ல, ஒருவரை மற்றொருவர் உற்சாகப்படுத்திக் கொள்கிறோம். உங்கள் கடமையை நீங்கள் மிகச்சிறப்பாக ஆற்றுகிறீர்கள் ஐயா, நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் எங்கள் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் சரியாக பலன் நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்று பாண்டியராஜன் அவரும் சொல்கிறார். ஐயா சண்முக வடிவேலு ரொம்ப அனுபவசாலி சொல்கிறார், அண்ணாவுக்கு பின்னால் என்று சொல்கிற போது அதை எனக்கு கிடைத்த அங்கீகாரமாக நான் கருதவில்லை, அச்சத்தோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாநிலங்களவையில் அண்ணா உட்கார்ந்திருந்த இடத்திலேயே நான் உட்கார்கிற வாய்ப்பு கிடைத்து நான் அதிலிருந்தே பேசியிருக்கிறேன். வாழ்நாளிலே மிகப்பெரிய பேர் என்று. அங்கே முக்கியமான கடுமையான சத்தம் நடக்கிற போது கூட நான் விரலை உயர்த்தினால் அவைத்தலைவர் எனக்கு பேச அனுமதிப்பார். எல்லாம் ஒரே கூச்சலாக இருக்கும். நான் ஒன்று விதி புத்தகத்தை காட்டுவேன், இல்லை என்றால் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர், ரெண்டும் இல்லை என்றால் விரலை உயர்த்தினாலே போதும் அழைப்பார். பின்னர் தனியாக அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் சொன்னார், நான் அவரை எப்பொழுதும் உடனே பேச அழைப்பதற்கு காரணம், he speaks to the point and moreover he is a gentleman என்று சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் உங்கள் தகவலுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் எப்படி ஒரு சூழ்நிலையை பயன்படுத்திக்கிறீங்க, இல்லை எதிரிகளும் கேட்கக்கூடிய அளவிற்கு என்று சொன்னார்கள் அல்லவா, அதற்கு ஒரு உதாரணம். அதாவது அது ஒன்றும் பெரிய தவறு இல்லை. அரசியல் சட்டம் நிறைவேறி 75 ஆண்டுகள், இந்திய அரசியல் சட்டம் நிறைவேறி உலகத்திலேயே அதிகமான காலம் 3 ஆண்டு காலம் விவாதிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே அரசியல் சட்டம் இந்திய நாட்டு அரசியல் சட்டம்தான். அமெரிக்க நாட்டின் அரசியல் சட்டம் 2-3 மாதங்களில், ஆப்பிரிக்க நாட்டின் அரசியல் சட்டம் 6 மாதங்களில். ஆனால் 3 ஆண்டு காலம் விரிவாக விவாதிக்கப்பட்டு 2000க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் கொடுத்து எது எப்பொழுது தேவை என்று நிறைவேற்றப்பட்ட அரசியல் சட்டம். நான் சுருக்கிக் கொள்கிறேன் அதை பற்றி. அதை நிறைவேற்றிய அந்த விழாவினை மைய மண்டபத்தில் நடத்தினார்கள். அவையில் விவாதிக்க வேண்டும், நாங்கள் பல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று, அதிலே தான் பேச வேண்டியதெல்லாம் சொல்லலாம் என்று வாய்ப்பு கேட்டு பெற்றுவிட்டோம். எங்களுடைய அவையின் விவாதத்தை முடித்து வைப்பதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகிறார். அங்கே முடித்து வைக்க பிரதமர் ஐயா நரேந்திர மோடி போகிறார். எல்லாம் ஏற்பாடாகிற போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன். I have no reservations in the Home Minister coming and giving a concluding speech. எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி டு லிசன் டு him. எனக்கு ஒரு டெக்னிக்கலான சந்தேகம் என்ன, அந்த அவையில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் அமைச்சராக இருந்தபோதும் தன் இலாக்கா இல்லாத ஒரு விவாதத்தில் இந்த அவையில் வந்து பேச முடியுமா என்று இப்படியே பார்த்தார். இது என்ன புது குழப்பம், பேசலாமே? இல்லை, அப்படி மரபு இல்லை. அவர் துறையின் சார்பாகத்தான் பேசலாமே தவிர விவாதத்தில் பேச முடியாது என்பது என் கருத்து. இல்லை என்றால் எனக்கு தெளிவாக்குங்கள். ஏன் இவ்வளவு இதில் அக்கறை என்றார்கள்? நாளை நான் மந்திரி ஆனால் எனக்கும் இந்த பிரச்சனை வரும் அல்லவா என்று. உடனே அந்த பக்கம் ஆளுங்கட்சியில் இருந்த ஒருவர், அப்படியா அப்படின்னார். அதாவது எங்களோட வரப்போறீங்களான்னார். நோ, வெரி ஷார்ட்லி வி வில் கம் டு பவர் அப்படின்னொன்னு எல்லாரும் முழிக்கிறாங்க. எங்கள் அவைத்தலைவர் ரொம்ப சட்ட வித்தகர், அவர் கொஞ்ச நேரம் குழம்பிட்டார். இஸ் இட் ஸோ அப்படின்னு கேட்குறாரு. பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டும் கேட்குறாங்க. நான் திருப்பி ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்கிறேன், எனக்கு அவர் வர்றதில் ஆட்சேபனே இல்லைங்க, வரட்டுங்க, பேசட்டுங்க, ஆனால் வரலாமாங்கிறத மட்டும் கிளியர் பண்ணுங்க. அவங்களும் முழிக்கிறாங்க, இவங்களும் முழிக்கிறாங்க. அப்புறம் செக்ரட்டேரியட் குறுக்க வந்தது. அவங்க போய் அதையும் இதையும் தேடி கடைசியில் அரசியல் சட்டத்திலேயே ஒரு பிரிவு இருக்குது. ஒரு அவையில் இருக்கிற உறுப்பினர் ஒரு அமைச்சராக இருந்து இன்னொரு அவையில் பேசலாம். ரெண்டாவது, உறுப்பினராக இல்லாத அட்டார்னி ஜெனரலும் வந்து பேசலாம். இப்போ எதுக்கு இதை சொன்னேன் தெரியுமா? இப்படி ஒரு கேள்வி 2024 திருச்சி சிவா கேட்பான்னு 1950 அம்பேத்கர் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். பின்னால் எது வரக்கூடுமோ அதற்கு முன்கூட்டியே தீர்வு காண்பது தான் சட்டம், அதுதான் நடைமுறை. அது மாதிரி
இதெல்லாம் முடிச்சுட்டு நான் காத்திருந்தது 29ஆம் தேதிக்கு. ஏன்னா சிவகுருநாதன் சார் மெசேஜ் அது நான் தயாராகிட்டேன். அவர் சொல்லவே வேண்டியதில் இருந்தாலும் வரேன். ஏன்னா நகைச்சுவை மன்றம் நாங்கள் வேறு அல்ல, அவர் வேறு நாங்கள் வேறு அல்ல. ரெண்டாவது, இந்த மாதிரி உங்களை பார்க்குறது இந்த மாதிரி நேரத்தில் தானே. உங்களை எல்லோரையும், திருச்சி வாழ் மக்களை நான் சந்திக்க நேர்வது இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில். இதை நான் எப்படி இழப்பேன்? அதில் இவரை மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானை பாராட்டுறோம் அப்படின்றப்ப அதை விட பெருமை என்ன இருக்குது? நாங்கள் விருது கொடுக்குறோம், அவர் விருது வாங்குறார். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனுக்கு அண்ணா நிதி வசூலித்து பொற்கிழி கொடுத்தார். கொடுக்குறப்ப என்ன பண்ணார் தெரியுமா? கொடுக்கல, இப்படி நீட்டினார். கொடுக்குற இடத்தில் இல்லை, எடுத்துக்கொள்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அதைத்தான் நான் அவருக்கு பண்ணேன். எங்களுக்கு பழக்கம், கொடுத்தோம், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் யார் உங்களுக்கு தர்றதுக்கு? நீங்கள் ரொம்ப பெரிய ஆள். அப்படியெல்லாம் நினச்சக்கூடாது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், நான் 5 தடவை, நான் அவ்வளோ நாள் அரசியல், அதெல்லாம் இல்லை. யூ ஆர் யுவர் செல்ஃப் த கிரேட்டஸ்ட். எங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் கொடுத்தப்பே ஒன்று பார்த்தேன், அது சரியாக படத்தில் தெரியும்னு அந்த பையன் நிமித்தி வச்சேன். பொற்கிளின்னு இவர் ஒன்று கொடுத்ததை உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தேன். அந்த கலரை வச்சே உள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அது அவருக்கு ஏற்றதா என்றால் என்னை பொறுத்தவரை இல்லை. ஆனால் இது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். பரிசு என்பது ஒரு அடையாளம் மட்டுமே. ஒரு கைத்தறி ஆடை என்பது அன்பின் அடையாளம். அதுபோல பொற்கிழி என்பது உங்களுக்கு பாராட்டுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகின்ற ஒன்று. அந்த வகையில் இன்றைக்கு கொடுக்கிற அதே நேரத்தில் அவர் எப்படி காலங்களோடு இசைந்து போகிறார் என்பதற்கு நான் சொல்ல வருவதே முக்கியமானது. தமிழ் தழைத்து நிற்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? சிதையா உன் சீரிழமை திறன் வியந்து பாடினார்ல நடேசன், நாமளும் சேர்ந்து பாடினோம் இல்லையா? தமிழ்தாய் வாழ்த்தில் சிதையா உன் சீரிழமை திறன் வியந்து. அதில் ஒரு குறிப்பாக ஒன்று சொல்லி ஆகணும். மனோன்மணியம் சுந்தரனார் எழுதியது தமிழ்தாய் வாழ்த்து. அதை இந்த நாட்டினுடைய, தமிழ்நாட்டினுடைய தமிழ் வாழ்த்தா அரசாங்கம் அறிவிக்குது கலைஞர் ஆட்சி காலத்தில். அப்படி அறிவிக்கிறப்ப இந்த பாடலில் குறுக்க இருந்த ஒரு வரியை கலைஞர் நீக்க சொல்கிறார். இவர் யார் அதை நீக்குவதற்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. அரசாங்கம் ஒரு உத்தரவாக நிறைவேற்றுகிற அந்த தமிழ்தாய் வாழ்த்தில் தான் கிடையாது தவிர மற்றபடி அது இருக்கும். என்ன எடுக்க சொன்னார்? இந்த சிதையா உன் சீரழமைக்கு முன்னாடி ஒரு வரி வரும். ஆரியம்போல் உலக வழக்கொழிந்து போகாமல் சிதையா உன் சீரிழமை திறன் வியந்து. அதை எடுக்க சொல்கிறார். இப்போது எங்களை பற்றி, கலைஞரை பற்றி ஒரு கருத்து வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு சொல்கிற வார்த்தை, ஆரியம்போல் உலக வழக்கு ஒழிந்து என்பதை இருக்கட்டும்னு சொல்கிறதுக்கு பதிலாக எடுத்ததற்கு காரணம் அவங்க மனம் புண்படக்கூடாதுங்கிறதுக்கு. ரெண்டாவது, ஒரு அரசு விழாவில் அழிந்து ஒளிந்துன்ற வார்த்தையெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. சிதையா உன் சீரிழமைனா கிளியோபாட்ராவை தான் ஷேக்ஸ்பியர் சொல்வார், ஏஜ் கனாட் விதர் ஹர். எல்லாரும் வயசானா நீங்கள் பழைய திரைப்பட நடிகைகளை நீங்கள் இப்போ பார்த்தாக்க ஏன் பார்த்தோன்னு நினைப்போம். நமக்கு திரையில் பார்த்து மனசில் படித்த பிம்பம் வேறு. அந்த பாட்டு, அந்த அவங்களுடைய நடனம், அவங்களுடைய அழகு இப்போ பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமாகி இது வயது தருகிற முத்திரை. ஆனால் பார்க்க சைக்கிளை பார்க்காமே இருந்திருக்கலாமே, அது மனசுலேயே நிலைச்சு நின்று இருக்குமே அப்படின்னு கருதுறோம் இல்லையா? அது எல்லோருக்கும் பொதுவானது. ஆனால் ஷேக்ஸ்பியர் சொல்லுகிறார், கிளியோபாட்ராவை வயது ஒன்றுமே செய்யாது, ஏஜ் கனாட் விதர் ஹர் எப்படின்னு சொல்கிறார். அது கற்பனை. அது மாதிரி சிதையா உன் சீரிழமை திறன் வியந்துன்னு சொன்னது காரணம், கால ஓட்டத்திற்கு ஏற்ப தமிழ் தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. தமிழ் எல்லாவற்றிற்கும் ஏற்றதாக, கணிப்பொறியில் ஆங்கிலத்துக்கு அடுத்து வந்த முதல் மொழி தமிழ் மொழி தான். சீனா வந்துச்சு, அப்புறம் உலகத்தின் தொன்மையான மொழிகள் ஒன்று அதுவும் வந்துச்சு. அது மாதிரி கால ஓட்டத்துக்கு தகுந்த அப்படி இவர் ஐயா ஞானசம்பந்தன் மாறுறாரு. எப்படின்னு கேளுங்க. மேடையில் பேசினார், பட்டிமன்றத்தில் பேசினாங்க, கோயிலில் அழைச்சாங்க. பெரும்பாலும் இப்போ அதெல்லாம் நடக்கிறதில்ல, பல இடங்களில் நடக்கிறதில்ல. எல்லாம் டிவி தான், தொலைக்காட்சியில் பார்க்குறதோடு சரி. சோமசுந்தரம் சொன்னார், விடிந்தா பொழுது போகிற வரைக்கும் வாட்ஸ்அப், அப்புறம் நடுராத்திரி இரவு எழுந்து இயற்கை உபாதைக்காக போய்விட்டு வந்தவுடன் ஏதோ அந்த நேரத்தில் முக்கியமான தகவல் வந்திருக்கான்னு எடுத்து பார்க்குறவங்க எவ்வளோ பேர்? இங்கே இருக்க எல்லாரும் தான், நான் உட்பட.
அதில் கொஞ்சம் நேரம் மூழ்கி கொஞ்சம் நேரம் தூக்கம் போதா எனக்கு இரவு நான் ரொம்ப நேரம் முழிச்சிருப்பேன். குறைந்தது 1 மணி ஆகும் படுக்கிறது. அது அந்த காலத்துலேருந்து பழகுனது. கூட்டம்லாம் அப்போ முடிய 12:30 1 மணி ஆகிடும். காலையில் 8 மணிக்கு எழுந்திருப்பேன், 7:30 8. இந்த இரவு நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, இவர் காலையில் வாட்ஸ்அப்பில் ஒன்று அனுப்புவார். இயல் எவ்வளோ பேர் பார்க்குறீங்க தெரியாது. இயல் சில பேர் பார்க்கணும், இனிமேல் பார்க்கணும். அதில் முடிவில் கமல்ஹாசன் சொல்லுவார், நான் பார்க்குறேன் நீங்களும் பாருங்கள். நானும் சொல்கிறேன், நானும் தான் பார்க்குறேன் நீங்களும் பாருங்கள். அந்த இயல்ங்கிறதுல தோன்றி ஏதாவது ஒரு கருத்து பற்றி அவர் சொல்கிறார். அந்த கருத்து ரொம்ப 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 தேவையானதாக இருக்கும், எல்லாத்தையும் கடந்ததாக இருக்கும். இப்போ மார்கழி மாதமாக திருப்பாவை திருவம்பாவை பற்றி சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்லுவார், திடீர்னு அரிஸ்டாட்டிலை பற்றி பேசுவார். திடீர்னு அரிட்டாப்பட்டின்னு ஒன்று இருக்குது மதுரைக்கு மேலூருக்கு பக்கத்தில். இப்போ டங்ஸ்டன்னால் பெரிய போராட்டமே நடந்தது பாருங்கள். அரசாங்கம் இல்லை இது வராதுன்னு சொன்னாங்களே, அந்த ஊர் எவ்வளவு புகழ் பெற்றது, அங்கே இது வருகின்ற காரணத்தினால் எதெல்லாம் அழிந்து போகும் என்று சொல்கிற போது இயற்கை வளம் மட்டுமல்ல, 2000 ஆண்டுகளுக்கு மேலாக முன்னதாக சமண முனிவர்கள் அங்கே எழுதி வைத்த அடையாளங்கள்லேருந்து எல்லாம் காணாமல் போகும்னு இவர் சொல்கிறார். ஒரு விஷயத்தை இது வேண்டான்னு சொல்கிறது வேற, ஏன் வேண்டான்னு புரிய வைக்கிறது வேற. அது மாதிரி அதை பற்றி பேசுகிறார். திடீர்னு மாதவியை பற்றி பேசுவார். இப்போ கூட நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அது ஒரு தனிப்பட்ட ஒரு உதாரணத்தை நான் சொன்னேன். அது இங்கே தேவையில்லை நினைக்கிறேன், ஏன்னா சம்மந்தப்பட்டவங்க தான் அதை சொல்லணும். அப்போ அவர் சொன்னார், தன் மகளுக்கு முதலாக இனிஷியல் கொடுத்த கணிகை குல பெண்மணி மாதவின்னு தான் சொன்னார். மாதவி தான். எப்படி இனிஷியல் அப்படின்னா, அந்த குலத்தில் பிறந்த யாருக்கும் தந்தை யார் என்றே தெரியாமல் பிறந்து வளர்ந்து வருகிற போது கோவலன் தான் என் மகளுடைய தந்தைன்னு பொது இடத்துல வச்சு அடையாளப்படுத்தி, கணிகையர் குலத்தில் பிறந்த மணிமேகலைக்கு கோவலன் தான் தந்தை என்று காட்டியவள் மாதவிதான் முதல் பெண்மணி. இது ஒரு புது தகவல் தானே. காலங்காலமாக இருக்கிறத அப்படியே மாற்றி அப்படி கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி அந்த இயல்ங்கிறதுல இவர் நிறைய சொல்கிறார். அப்புறம் அதிலே சொல்கிறார், நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன், பிளாக் போடுறேன், எல்லாத்தையும் பாருங்கள் அப்படின்லாம் சொல்கிறார். ஆக நான் இப்போ என்னுடைய கருத்தை சொல்கிறேன். இயல் நானும் பார்க்குறேன், நீங்களும் பார்க்குறீங்க. ஒரு நல்ல தகவல் வருது, அதை எடுத்து டக்குன்னு பேஸ்ட் பண்ணிக்கிறோம் நோட்ஸில். திரும்பி பார்க்க நேரம் இருக்கானா? இல்லை. இப்போ இந்த இயல் இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து நீங்கள் இப்போ பேசின அரிட்டா அப்படியே நான் தேடி பார்க்க முடியுமா? ஆனால் நீங்கள் எழுதின புத்தகத்தை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நான் தேட முடியும். நான் கோடு போட்டு வச்சுருந்தேன்னா அது எனக்கு பின்னால் பயன்படும். இப்போ சொன்னாங்களே படித்ததையே திரும்ப திரும்ப படிக்கணும்னு கோடு போட்டு வைக்கிறது அதுக்கு தான் ரெஃபரன்ஸ். இப்போ நான் பார்லிமெண்ட்டுக்கு பேச போகிறேன்னா ஏதாவது ஒரு பத்திரிக்கையில் வந்துச்சுன்னா கோடு போட்டு கிழிச்சு என் உதவியாளர்கிட்ட கொடுத்துருவேன், வச்சுக்க, டெல்லி போகிறப்போ கையில் கொடு, அங்கே போனோன்னு சொல்லுவேன் இதை ஃபைல் பண்ணு, எனக்கு எப்போ தேவைன்னு தெரியும், அதை கொண்டு வான்னு பார்த்து அப்போ எடுத்துக்கிற பழக்கம் எனக்கு வாட்ஸ்அப்பில் வர்றதுலையோ இன்ஸ்டாகிராமில் வர்றதுலையோ எதுலேயுமே இருக்காது. காலத்திற்கேற்ப நீங்கள் தகவமைத்து கொண்டீர்களே தவிர, நான் இப்போது வேண்டுகோள் இந்த விழாவின் மூலம் வைப்பது என்பது, நீங்கள் காலமெல்லாம் நிலைத்து நிற்கிற நூல்கள் இன்னும் நிறைய எழுத வேண்டும். அதுதான் நிரந்தரம். நான் அதைத்தான் இன்றைய விழாவில் நான் ரொம்ப உங்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வேன். நீங்கள் நிறைய எழுதுங்க. உங்கள் அனுபவங்கள்லாம் எதிர்காலத்துக்கு பயன்படும். இன்றைய தலைமுறைக்கு படிக்கிற பழக்கம் போயிடுச்சு, மேடையில் பேசுகிற பழக்கம் குறைஞ்சிச்சு, சிந்திக்கிற ஆர்வம் குறைஞ்சி போச்சு. முற்போக்கான சிந்தனை என்பது புகுத்த வேண்டியதாக இருக்குது. காரணம், கையில் இருக்கிற செல்லிடப்பேசி. பச்சிலங்குழந்தை பால் அருந்தவில்லை என்றால் கையிலே செல்லிடப்பேசியை கொடுக்கிறார்கள், அமைதியாக பால் குடிக்கிறது. தாய் ஊருக்கு போகிறார் என்றால் செல்லிடப்பேசி இருந்தால் போதும், தாய் கூட தேவையில்லை என்கிற அளவுக்கு தயாராகிவிட்டது. இந்த காலகட்டத்தில் எல்லாம் மீறி ஒரு காலத்திலே நிற்கும் உலகம். அந்த உலகத்தில் எது நிற்கும் என்றால் உங்களை போன்றவருடைய எழுத்துக்கள் நிற்கும். இதெல்லாம் சொல்கிறேன். நான் ரொம்ப நாளாக கழித்து எழுதின நூல்கள் தான் இப்போ வெளியில் வச்சுருக்காங்க. நான் சொன்னேன் இங்கெல்லாம் மக்கள் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு, இருந்தாலும் பார்வைக்காண்டி வச்சுருக்காங்க. அந்த நூல்கள் என்னுடைய அனுபவத்தின் வெளிப்பாடாக, என்னுடைய உணர்ச்சிகளின் வெளிப்பாடாக நான் எழுதி வெளிவந்திருக்கிறவை. நான் எத்தனையோ கூட்டங்களில், ஆயிரக்கணக்கான கூட்டங்களில் பேசியிருப்பேன். ஆனால் அந்த நூல்கள் நிரந்தரமானவை, அது என்றென்றைக்கும் இருக்கும். அதனால தான் ஷேக்ஸ்பியர் இருக்கார், அதனால்தான் சாக்ரட்டிஸ் இருக்கார். அது மாதிரி ஐயா ஞானசம்பந்தன் அவர்களே, நீங்கள் இன்னும் நிறைய பேசுங்கள்.
அத்தோடு நிறைய எழுதுங்கள். நீங்கள் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் செய்வதை விட எழுத்துக்கள் அவசியம் தேவை. நான் உங்களுக்கு தருகிற உங்கள் அனுமதியோட இன்றைக்கு நான் தருகிற இந்த பட்டம் நகைச்சுவை பேரரசு. தமிழக முதல்வராக இருக்கிற நான் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு தளபதின்னு நான் தான் பட்டம் கொடுத்தேன். அவர் அதை மறுத்தார். நான் சொன்னேன், மறுக்காதீங்க, கலைஞர், பேராசிரியர், நாவலர் மாதிரி ஒரு காலத்தில் தளபதி தான் நிற்கும்னு சொன்னேன். என் நூல் வெளியீட்டு விழாவில் அவரே அதை சொன்னார். என்னை முதலாக தளபதினு அழைச்சது அவர். அதனால் உங்களுக்கு எத்தனையோ கொடுத்துருக்கலாம். இன்றைக்கி திருச்சி நகைச்சுவை மன்றத்தின் 26வது ஆண்டு விழாவில் நான் இவர்கள் முன்னால் தருவது உங்களுக்கு பொருத்தமான ஒன்று, உங்களுக்கு மட்டுமே பொருத்தமான ஒன்று. நகைச்சுவை பேரரசு பேராசிரியர் ஞானசம்பந்தன் வாழ்க, இன்னும் தமிழுக்கு தொண்டாற்றுக, எங்களோடு என்றைக்கும் துணை வருக. நன்றி, வணக்கம்.